அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நவம்பர் 17ஆம் தேதி என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை காண்போம். ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் நவம்பர் 17ஆம் தேதி என்ன பகிர்ந்துள்ளார் என முதலில் தமிழில் பார்ப்போம். அகண்டிதன் என்று கூறலாம். கடவுள் என்ற அந்த சொல்லுக்கு அகண்டிதன் மனிதனுக்காக நிலையினை திருத்தி அமைவதில்லை. ஏனெனில் இது நிறைவான நிறைவற்றதாக மாற வேண்டும். மனிதன் அகண்டிதனுக்காக மாற வேண்டும். அகண்டிதன் மனிதனுக்கான நிலையினை திருத்தி அமைவதில்லை. ஏனெனில் இது நிறைவானவை நிறைவற்றதாக மாற வேண்டும். மனிதன் அகண்டிதனுக்காக மாற வேண்டும். மெய்மையில் குழந்தைகள் இன்று உலகில் உள்ளனர். அவர்கள் சிந்திக்கிறார்கள், எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆம், முன் விளம்பியர்கள் கூட நம்மிடையே இருக்கிறார்கள். அவருடைய சொற்கட்டு புவி எங்கும் நிறைந்திருக்கிறது. மனிதனுக்காக பொது நீதியை மீற முடியாது. மீறினால் குழப்பம் ஏற்படும். இது நல்லிணக்கம், ஒழுங்கு, பொது நீதிக்கு ஏற்ப உள்ளது என அகண்டிதன் என்பவன் அகண்டிதனுக்காக மாற வேண்டும் என்ற அந்த பொருளில் குழந்தைகள் மெய்மையில் உள்ளனர். அவர்கள் சிந்திக்கிறார்கள், எழுதுகிறார்கள், பேசுகிறார்கள், செயல்படுகிறார்கள் என அவருடைய முன்விளம்பியர்கள் கூட நம்மிடையே இருக்கிறார்கள். அவருடைய சொற்கட்டு புவியெங்கும் நிறைந்திருக்கிறது என பயந்துள்ளார். அவர் பதிந்த ஆங்கில பதிவினை காண்போம். இன் சிங்கிள் வேர்ட் we can say God. Generation operative directives. God we can say in acrostic. For this God, generation operative directives. God does not alter for man. For this would mean that the perfect must become imperfect. Man must alter for God. Children of truth are in the world today. They are thinking, writing, speaking, acting. Yeah. Even prophets are among us, and their influence is pervading the whole earth. That the law cannot be broken for man, otherwise confusion would ensue. This is in accordance with the harmony, order, justice. So God, we can say in acrostic, generation operative directives. Generation operative directives, we can say God. God does not alter for man. For this would mean that the perfect must become imperfect. Man must alter for God. ஒரு சொல்லில் நாம் கூற வேண்டுமென்றால் அகண்ட இதன் மனிதனுக்காக நிலையினை திருத்தி அமைப்பதில்லை. அவை நாம் ஒரு பங்குதான். அகண்ட இதன் என்று இந்த பிரபஞ்சத்தை படிமலர்ச்சி நிலையை ஒவ்வொரு நிலையை கூறுவதால் அகண்ட இதன் மனிதனுக்கான நிலையை திருத்தி அமைவதில்லை. ஏனெனில் இது நிறைவானவை நிறைவற்றதாக மாற வேண்டும். மனிதன் அகண்டிதனுக்காக மாற வேண்டும். மனிதனுக்காக பொது நீதியை மீற முடியாது. மீறினால் குழப்பம் ஏற்படும். இது நல்லிணக்கம், ஒழுங்கு, பொது நீதிக்கு ஏற்ப உள்ளது என புரிந்து இந்த அகண்ட இதன் என்ற சொல்லை நவம்பர் 17ஆம் தேதி கூறலாம் என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.